இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன புத்தகம் கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? சிவப்பு மழைக்கோட்டு. கதைக்குள்ள போலாமா? இதுதான் அந்த சிவப்பு மழைக்கோட்டு. இங்க நிற்கிறாரே, இவர் பேரு தான் மணி. அன்று ஞாயிற்றுக்கிழமை. மணியோட அம்மாவும் அப்பாவும் அவனுக்கு சிவப்பு மழைக்கோட்டு வாங்கிட்டு வந்தாங்க. அம்மா, நான் இதை இப்பவே போட்டுக்கிட்டா? ஆசையா கேட்டான் மணி. வேண்டாம் செல்லமே, இப்போ மழை நாள் இல்லை, அதனால நீ போட வேணாம் அப்படின்னு அம்மா சொல்லிட்டாங்க. திங்கட்கிழமை. வானம் வெளுத்து இருந்தது. சூரியன் சுல்லென்று அடித்தது. அம்மா, இப்பவாது மழை பெய்யுமா? மணி கேட்டான். இல்லை இல்லை, வாய்ப்பே இல்லை இன்னைக்கு மழை பெய்ய. இன்னைக்கு நீ மழைக்கோட்டை போட வேண்டாம் அப்படின்னு அம்மா சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை. அம்மா, மழை எப்போதான் வரும்? இன்றும் வாய்ப்பே இல்லை தங்கமே. வானத்தில் கருமேகமே இல்லை, ஒரே ஒரு வெண்மேகம் தான் இருக்கு அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அடுத்த நாள் புதன்கிழமை. வெயில் கொளுத்தியது. அம்மா, மழை வரவே வராதா? மணி கேட்டான். வருமே, ஏன் வராது? இன்னைக்கு மதியம் கூட மழை வருமே அம்மா சொன்னாங்க. வியாழக்கிழமை. மணி சுற்றுலா போக கிளம்பினான். அம்மா, போகிற இடத்துல மழை வந்தா என்ன பண்ணுறது? நான் மழைக்கோட்டை எடுத்துட்டு போட்டா அப்படின்னு ஆர்வமாக கேட்டா மணி. வேண்டாம் தங்கமே, இன்றும் மழை பெய்ய வாய்ப்பே இல்லை. சிறிய மேகங்கள் எல்லாம் ரொம்ப உயரத்தில் இருக்கு அப்படின்னு அம்மா சொன்னாங்க. வெள்ளிக்கிழமை. மேகங்கள் இருந்தனர். அம்மா, இன்னைக்காவது மழை பெய்யுமா பெய்யாதா என்று சத்தமாக கேட்டான் மணி. பெய்தாலும் பெய்யலாம், கருமேகங்கள் கூடியிருக்கு, கீழையும் இறங்கி இருக்கு அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அடுத்த நாள் சனிக்கிழமை. மழை பெய்ததா? மணி சிவப்பு கோட்டு போட்டானா இல்லையான்னு இந்த புத்தகத்தில் சுவாரஸ்யமாக கதையை கொண்டு போயிருப்பாங்க. அது நீங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த புத்தகத்தை வாங்கி இந்த பக்கங்களை அழகாக தொட்டு ஃபீல் பண்ணி வண்ண வண்ண படங்களை பார்த்து ரசித்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த புத்தகத்தை வாங்குறதுக்கான லிங்க் வேணும்னா, இதோட தகவல் வேணும்னா மழைன்னு கமெண்ட் பண்ணுங்க. பிரியாவின் வழியில் கதைகள் பேசட்டும், கருத்துகள் வளரட்டும். நன்றி.